யூதா எழுதின நிருபம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, இரக்கம் பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கிருபையும் கிரகத்துக்கு ஏதுவாய் புரட்டி ஆகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய அந்தபடியே சோதம் குமாரா பட்டணத்தார்கள் அவைகளையும் சூழ்ந்த பட்டணத்தார்கள் அவர்களையும் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்த கனியற்று இரண்டுதாரம் செத்து கெட்டு போன தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிற இவர்களுக்கு என்றென்றைக்கும் காரூரிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாய்க்குள்ளாய் பேசும். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். சேர்ந்து வாசிப்போம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். கற்றுக் கொடுத்த நல்ல வசனத்துக்காக அப்படி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே உட்காருவோம். ஒரு நன்றி ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே
நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். பெபேயால் பெண்கள் முகாமுக்காக ஒரு வருஷம் ஆயத்தமானோம். பாஸ்டமா ஒரு வருஷமும் இங்கே சகோதரிமார்கள் அது எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்காக சோர்ந்து போகாமல் ஒரு வருஷம் நடத்தி அது ஒரு ஆனுவல் டேவாக ஒரு நன்றி கூட்டமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல நடைபெற்றது. அதில் நல்ல பாடல் ஆராதனையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. விசேஷமாக நம்ம சகோதரர்களாக வந்து சகோதரிகள் கூடுக இருந்தாலும் அதுக்கு உதவி செய்தார்கள். பிரதர் ஐசக் அப்படியே மகன் வந்து 2 பேரும் தான் அத்தனை பேருக்காக 70 பேருக்காக 80 சாப்பாடு 90 சாப்பாடு 20-30 சாப்பாடு மீதி இருந்தது. எல்லாருக்காக ஆயத்தம் பண்ணினார்கள். சபை தான் ஆயத்தம் பண்ணது, ஆனால் அவங்க அந்த வேலையை செய்தார்கள். அடுத்து இன்னும் ஒரு சில அலெக்ஸு, ஸ்டீவன் முத்துக்குமார் இவங்களாம் பாஸ்டம்மா அழைச்சிட்டு வர்றது, பாஸ்டம்மா போய் அங்கே அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்து அந்த பால் பண்ணல இறங்கணுன்னு பிரதர் போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது, திரும்ப போய் கொண்டு போய் விடுறது. இன்னும் ஒரு சில அந்த வடை டீவெல்லாம் இடையில போய் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அலெக்ஸு பிரதரும் ஸ்டீபன் முத்துக்குமார் இவர்களும் சகோதரர்கள் வந்து உதவி செய்தார்கள். அதோடு கூட நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் அந்த முகாமுக்காக ஜெபித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஜெபந்தான் அந்த முகாமை கத்தர் இம்மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். நல்ல பாடல் ஆராதனை, நல்ல ஜெப குறிப்பு அதிகமாக நல்லா ஜெபித்து விசேஷமாக அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு சகோதரிமார்கள் வந்தீங்க. நீங்கள் பெண்கள் முகாமுக்கு வந்தவங்களும் அப்படி தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. பெண்கள் முகாம் வெள்ளிக்கிழமை வந்தவங்க சரி, ஏன்னா அவங்களுக்கு கேட்டால் தானே தெரியும். நீங்கள் வராதவங்கள்ட்ட உங்களுக்கு வேலை நிமித்தம் வர முடியாத சூழ்நிலை, உங்கள்கிட்ட கேட்டால் தெரியாதில்ல, அதனால தான் கேட்குறேன். அந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சிங்களா? ஓகே, நல்லா பேசுனாங்களா? ஸ்லோவாக பொறுமையாக. நானும் வெளியில் உட்காந்து அந்த செய்தி நான் கேட்டேன். ரொம்ப அழகாக நேர்த்தியாக உதாரணத்தோடு அந்த தலைப்பை அப்படி அழகாக நேர்த்தியாக. அவங்களாம் குஜராத்திலேருந்து வந்தவங்க, ஹிந்தி படித்தவங்க, தமிழ் தெரியாது, ஆனால் தமிழ் நம்மளை விட என்ன செய்கிறாங்க, அந்த நல்ல ப்ரொனன்சியேஷன் நல்லா அழகாக நேர்த்தியாக பாஸ்டம்மா பீலா கிளாடிஸ் சிஸ்டர் வந்து பேசினாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இப்போவே தேதியை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த முகாமில் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்கள் அல்ல, சகோதரிமார்கள் எல்லாரும். ஒரு சிலர்லாம் சகோதரிமார்கள் புதிதாக அழைச்சிட்டு வந்தீங்க. உங்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரியுது, உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஒரு சிலர் ஒரு பேர் இப்படி ஒரு சிலர் புதிதாக அழைச்சிட்டு வந்தீங்க. என்ன சந்தோஷம்னா பள்ளிவிட ஜனங்கள் அவங்களும் வந்தாங்க அந்த முகாமுக்கு. பள்ளிவீடில் இருக்கிற அந்த ஜனங்க வந்தாங்க. நம்ம கிளை சபைனா இப்போ ஸ்தல சபையாக இருக்கிறது. சிறுகுனூர்லேருந்து ஒரு சில விசுவாசிகள், நொச்சியத்திலேருந்து விசுவாசிகள், லால்குடி சபையிலேருந்து, அப்புறம் பாஸ்டம்மா இங்கே இருங்கலூர்லேருந்து, இப்படி எல்லா உறவினர்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஆண்கள் உட்காந்துருக்க பகுதியெல்லாம் சகோதரிமார்கள் உட்காந்து அந்த முகாமை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். இப்போ நிற்கிறவங்களும் கையை உயர்த்தி, கீழே இருக்கிறவங்களும் கையை உயர்த்தி அப்படியே கண்கள் ஒரு நன்றி ஜெபத்தை எடுத்துடலாமா? அப்படி ஒரு நன்றி ஜெபம். சிஸ்டர் கிளாடி சிஸ்டர் அந்த கூட்டத்துக்காக ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலையை கொடுத்தீர். பாடல் ஆராதனை செய்தி அதனுடைய செலவுகள் எல்லாம் நம்ம 25,000 எஸ்டிமேட் போட்டோம். அது கூடயே செலவானது. எல்லா தேவைகளும் கர்த்தரே சந்தித்தா. ஒரு நன்றி ஜெபத்தை சிஸ்டர் கிளாடியார் எடுப்பான்.
ஆமென். இந்த கூட்டம் மட்டுமே சிறப்பாக நடைபெற்றதற்காக எல்லா துதிகன மகிமையில ஆண்டவருக்கு செலுத்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி கோஸ். அப்படியே உட்காருங்க. சுஜய் கூட வந்து அவங்களோட சுஜய் வந்தீங்களாப்பா, வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி யாராவது நான் விட்டுருந்தா எல்லாருக்கும் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நேற்று இந்த இடத்துல உபவாச ஜெபம் நடைபெற்றது. ஆனால் ஆதரவாக இருக்கிறவங்க அடுத்த நாள் ஆதரவாக வருவீங்கன்னு நினச்சேன். அப்படியே டயர்டில் ஒரு நாள் அப்பாடா பெண்கள் முகம் வந்துட்டு போயிட்டோன்னு சொல்லி நேற்று உபவாச ஜெபங்க நடைபெற்றது. ஆதரவுனா எப்பொழுது எல்லா இடத்துலையும் என்ன இருக்கணும். அப்போ நாங்களும் டயர்டாக இருக்கணும். நேற்று உபவாசம் நடத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? நாங்களும் உங்கள் போல் மனுஷர் தானே. ஜெய்சன் எபினேசர் புதுசாக வந்திருக்காரு. என்னடா அங்கே சிஎஸ்சியில் அப்படி இருக்குது, இங்கே ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கலாம். இது இப்படி தான் பிரதர் இருக்கும். ஓகே, எங்களுக்கு டயர்டாக இருக்குது. பெண்கள் முகம் நடத்தினாலும் 5 மணிக்கு நேற்று அன்னைக்கெல்லாம் 4:30 போகணும். காலையில் வந்து பிரதர்களோடு நானும் வேலை செஞ்சேன். டயர்டாக இருக்குது, இன்றைக்கி உபவாசம் நடத்த வேண்டாம் அப்படின்றத என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். சரி போகட்டும். வருகிற நாட்களில் நீங்கள் அப்படி ஒத்துழைப்பு கொடுங்க. போனால் ரெஸ்ட் இருக்குல்ல, போனோன்னா அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, நைட்டு சாப்பிட்ருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்புறம் 10 மணிக்கு தானே அது, அப்புறம் 10 to 1 தானே உபவாசம். அப்புறம் 1 மணிக்கு முடிஞ்சோடனே நேற்று அப்புறம் வீட்டுக்கு இப்படி தராங்க. உடனே கண்டினியூவாக நம்ம நடத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று உபவாசம் முடிச்சு 1 மணிக்கு முடிச்சு 2 மணிக்கெலாம் நேற்று ஓரளவு முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பாடெல்லாம் முடித்து அந்த சாப்பாடு பேக்கிங் பண்ணுறதா அது நேற்று கரெக்டாக சாப்பாடு ஐசாக் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் ஒரு 3 பொட்டலை தான் மிஞ்சிருச்சு. இப்படியே கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம உள்ள திடீர்னு வந்துட்டாங்கடா பத்தாமல் போயிருவேங்கிறதால தான் அதிகம் பண்ணுறோம். சரி ஓகே, அப்போ சீக்கிரம் போயிட்டோம். ஓகே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை. நீங்கள் இருந்து நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் செல்லுங்க. ஓகே, செய்திக்கு பிறகு நம்ம சாட்சியை கேட்கலாம். செய்திக்கு பிறகு இன்றைக்கி சண்டே கிளாஸ் இன்றைக்கி உங்களுக்கு இங்கே இருங்கப்பா. மாதம் ஒரு தடவை பிள்ளைகள்லாம் அருமையான பிள்ளைங்க பைபிளோடு இருக்கீங்க. அடுத்த வாரம் என்ன செய்யணும், பைபிள்லாம் கொண்டு வந்துடுங்க. மாதம் ஒரு தடவை நீங்களும் ஃபுல் டே இப்படி என்ன செய்யுங்க, எங்களோட சர்வீஸில் இருங்க. ஒரு 3 வாரம் உங்களுக்கு சண்டே கிளாஸ் உண்டு. ஓகே, முதல் ஞாயிறு இதுமாரி எங்களோட இருந்துருங்க. ஓகே, யூனிஃபார்மாக. அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து 3 வாரம் அவங்களுக்கு நம்ம சகோதரிமார்கள்லாம் ஆயத்தமாக இருக்குது. இன்றைக்கி ஆயத்தமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் தான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே, சரி. இந்த யூதா நிருபத்தை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி ஒரு சில இந்த வாரம் ஒரு சில தேவ பிள்ளைகள் வந்தீங்க. இந்த யூதா நிருபத்தில் 24, 25 தான் தியானித்தோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. சத்தமாமே ஆமேன்னு சொல்லி 1ஆம் தேதி ஒரு சில தேவ பிள்ளைகள் வந்தீங்க. அதில் தாவீதை எப்படி வலுவாதபடி காத்தார். நிறைய இருக்குது பரிசுத்தவான்கள். காலையில் கொஞ்சம் நேரம் தான் இருப்பதனால நேரத்தை கருதி தாவீதை எப்படி ஆண்டவர் வலுவாதபடி காத்தார் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். சரி, இப்போ கவனிங்க. அன்றைக்கே நான் சொன்னேன் 1ஆம் தேதியே, அது யூடியூப் செய்தியில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் இந்த வாக்குத்தத்த செய்தி. ஆனால் யூடியூப் செய்தியில் இருப்பதில் காட்டிலும் நேரடியாக வந்து கேட்பது தான் என்னது நமக்கு பிரயோஜனம். ரைட்டுங்களா? சரி, இன்னும் அடுத்த இந்த மெசேஜ் மற்ற மெசேஜெல்லாம் நேற்று என்னுடைய மருமகன் பிரிட்டோ பிரின்ஸ் அவர்கள் மிக அருமையாக நேர்த்தியாய் அவருக்குரிய பாணியில் நேற்று செய்தியை கொடுத்தார். நேற்று உபாசவத்துக்கு வந்தவர்களுக்கு எழுந்திலாம் நிற்க சொல்லலை. பொழுதுன்னு வந்தவர்களுக்கு எத்தனை பேர் அந்த செய்தி பிரயோஜனம் வந்தது? நேற்று வந்தவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, அப்போ எப்போ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், அது பிரயோஜனமாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? அவர் நேற்று இருந்ததுனால அவர் வார்த்தையை கொடுக்க சொன்னேன். நல்ல மிக நேர்த்தியாக எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை நினைப்பூட்டினார். பின்னாடி அது யூடியூப் செய்தியில் வரும்போது நீங்கள் அதை பின்னாடி கேளுங்க. அதை சொன்னோன்னா இப்போ நம்ம மெசேஜுக்கு நேரம் ஆயிடும். நல்லா அருமையாக 4 கருத்தை மிக நேர்த்தியாக சிறப்பாய் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நல்ல வேதத்தை இருந்தார். இன்றைக்கி அங்கே போயிட்டார், அங்கே ஆராதன்றதுனால போயிட்டார். என்னுடைய மகள் கிரேஸ் இங்கே இருக்காங்க. தொடர்ந்து ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ இந்த யூதா நிருபத்தை 25 வசனம் அப்படியே கையில் வச்சுக்கோங்க. இந்த யூதா நிருபத்தை ஒரு சுருக்கமாக சிலதை சொல்லிவிட்டு இன்றைக்கி 1ஆவது வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரைட்டுங்களா?
சரி, இதில் நல்லா கவனிங்க. இது அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். இந்த யூதா யாருன்னா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர், ஊழியக்காரர் தான், ஆனால் சகோதரர். எப்படி சகோதரன் சொன்னால், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து இருந்தாலும் கணவனால் கர்ப்பமாகலை. ஜீசஸ் பரிசுத்தாவின் வல்லமையினால், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ வார்த்தை தான் என்னது? மாம்சமாகி. அது பரிசுத்த ஆவியினால் மரியாளுடைய வயிற்றில் இயேசு கர்ப்பமாக ஆகி பரிசுத்தமாக, ஆனால் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதராக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு வச்சு, அதுக்கப்புறம் 4 ஆண் பிள்ளைகளையும் பைபிளில் பேர் போட்டிருக்கு. 4 ஆண் பிள்ளைகளுடைய பேர். சில சகோதரிமார்களுடைய பேர் போடலை, சகோதரிகளும் பெற்றிருக்கு. யோசேப்பு மரியாளுக்கு அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்காங்க. 4. இயேசு தான் முதல்ல, அது பரிசுத்த ஆவியினால் தெய்வம் வார்த்தையாக, வார்த்தை தெய்வமாக, மனுஷகுமாரனாக. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஆண் குழந்தைகள், அவங்களுக்கு உலக பிரகான கணவனைக்கு பிறந்த 4 ஆண் பிள்ளைகள். அடுத்து சில சகோதரிமார்களும் இருக்காங்க. அது 2 இடத்துல இருக்குது. நீங்கள் இதை யூதா நிருபத்தை அப்படியே நூலை கையில் வச்சுக்கோங்க. இங்கே 1ஆம் வசனம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது இப்போ நான் சொல்கிறது இந்த யூதா புத்தகத்துக்கு முகவரை செய்தி. அது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் ஒரு புத்தகம் யார் எழுதுனா என்ன அப்படி காரியங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ மார்க் எடுங்களே, அப்படியே அதில் என்ன, அதை அந்த யூதா நூல் வச்சுட்டு பேப்பர் வச்சுட்டு மார்க் 6ஆம் அதிகாரத்தில், மத்தேயுலையும் போட்டிருக்கு, மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசுக்கு பிறகு எத்தனை ஆண் குழந்தை மேரிக்கு மரியாளுக்கு பிறந்த லிஸ்ட்டு போட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஊரில், வளர்ந்த ஊரில் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் இதேமாரி வந்து ஜீசஸ் உபதேசம் பண்ணுறாரு. எப்படி இவருக்கு இவ்வளோ ஞானம் வந்துச்சு, இப்படி அற்புதம்லாம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி ரொம்ப கேவலமாக சொல்கிறாங்க. இவருடைய கார்பெண்டர், இவர் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. பார்த்தீங்களா, மரியாளுடைய குமாரன் சொல்லிட்டு இயேசுவை சொல்லிட்டு அடுத்த ஆம்பளை பிள்ளை பேரை சொல்கிறாங்க. லிஸ்ட்டை கரெக்டாக சொல்கிறாங்க. யாக்கோபு, யோசே, யூதா. யூதா பேர் வந்துருச்சிங்களா? யூதா நிருபத்தை தான் தியானிக்கிறோம். அவர் தான் இந்த யூதா நிருபத்தை எழுதினவர் தான் இயேசுனுடைய ஒன்று விட்ட சகோதரன் வச்சுக்கோங்க. ஓகே. யூதா சீமோன் என்பவர்களுக்கு இயேசுவ சகோதரன் அல்லவா. பார்த்தீங்களா, பன்மையில் போட்டிருக்கு, சகோதரி பேர் போடலை. அப்போ நிச்சயமாக 1-2 சகோதரிகள் அதுக்கப்புறம் பிறந்திருப்பாங்க. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அப்போ 4 ஆண் பிள்ளைகளில் யாக்கோபு, யோசே, யூதா. அங்கே வருகிற யூதா தான் இயேசுவனுடைய சகோதரன் தான் இந்த நிருபத்தை எழுதினார். இப்போ மறுபடியும் யூதா நிருபத்துக்கு வாங்க. இந்த 25 வசனத்தை நான் அன்போடு சொல்கிற ஒரு காரியம், இந்த செய்தி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு அதிகாரம் தான், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பல தடவை வாசித்துட்டு டெய்லி காலையில் சாயந்தரம் மற்ற பகுதியும் வாசித்தாலும் அப்படி படித்து அப்புறம் அதை அப்படியே தியானித்து கொண்டு நான் இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளை உங்களை படிக்க சொன்னோம், அது ரொம்ப நாள் டைம் கொடுத்தோம். இதுக்கு அவ்வளோ நாள்லாம் தேவையில்லை. இன்றைக்கே ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி என்ன செஞ்சிடலாம், இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செஞ்சிடணும், நீங்கள் படிச்சிருங்க. புரியுதுங்களா? சின்ன பிள்ளைகளா, ஈஸி தானே? என்னை பாருங்கள், என்னை கவனிங்க, வாலிப பிள்ளைகளாம் கவனிங்க. ஈஸி தானே? 5 நிமிஷம் தான். இப்படியே பாஸ்டர் கொடுங்க, என்ன பண்ணுறது? பைபிளில் ஒரு அதிகாரம் உள்ளது, ஒரு சிலது தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சத்தமா? ஆமாம், அம்மா தான் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம் என்னது? ஓபதியா. அம்மா பேசாமல் இருங்க. இப்போ மற்றவங்க சொல்லுங்கள், அம்மாவை தவிர. புதிய ஏற்பாட்டில் யூதா ஒரு நிருபம். இதுமாரி ஒரு அதிகாரம் உள்ளது என்ன சொல்லுங்கள்?
பிலமோன். வெரி குட். நல்லா கரங்களை தட்டலாமா? சரி, இன்னும் யாராவது? சிஸ்டர் சொல்றாங்க 3 யோவான், 2 யோவான். அப்ப இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு அதிகாரம். அப்புறம் சிலது 3 அதிகாரம், 5 அதிகாரம், சிலதெல்லாம் நிறையா இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒபேதியா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிலமோன், 2 யோவான், 3 யோவான், யூதா. அப்போ பைபிளில் 66 புஸ்தகத்தில் ஒரு அதிகாரம் உள்ளது எத்தனை மொத்தம்? அப்போ சொன்னதெல்லாம் சொல்லுங்க. 4 5? மறுபடியும் சொல்கிறேன். ஒபதியா, பிலமோன், 2 யோவான், 3 யோவான், யூதா. இப்போ என்னைய பார்த்து சொல்லுங்க. 5 புத்தகம் பைபிளில் ஒரு இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒரு அதிகாரத்தை அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த முகவரை அவங்களுக்கு சொல்லி, இப்படி எந்த புத்தகத்தை படித்தாலும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி படிங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 25 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேவ மனுஷன் ஊழியக்காரர் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து அங்கே சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி செய்தியாக தியானிக்கலாம். அப்புறம் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத யூதர்களை குறித்து என்ன செய்கிறாரு? சொல்கிறார். நீங்கள் வீட்டில் போய் படிக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் புரியும். இப்போ என்னைய கவனிச்சா போதும். அப்புறம் சோதம் கோமராவை குறித்து என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்க. சரி, கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க புது தம்பதிகள். அப்போ சோதா கோமரா குறித்து கொடுங்க பிரதர். என்ன கொடுக்கவே இல்லையாட்டிருக்க? கையை கொடுங்க பிரதர். ஐயோ, கையை கொடுங்க. கையை கொடுத்து கொழுக்குங்க. ஏன் அங்கே பார்க்குறீங்க சிஸ்டர்? என்னைய கவனிங்க. ஊழியக்காரர் சொல்லும்போது அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்புறம் நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரமாக உங்களுக்கு கீழ்ப்படியாது, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஆர்டர் வச்சுருக்கார். ரைட்டுங்களா? நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முதலாவது என்ன செய்யணும்? எல்லாரும் கீழ்ப்படியணும். ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் என்ன செய்யணும் சொல்லும்போது, பாருங்கன்னா பார்க்கணும், கையை உயர்த்துங்கன்னா உயர்த்தணும், திருப்புங்கன்னா திருப்பணும், குறிப்பிடுங்கன்னா எடுங்கணும், பேசுங்கன்னா வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசும்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அப்போ நீங்கள் போகும்போது அந்த காரியத்தை உங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புவார். சரி, போகட்டும். நல்லா கவனிங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத யூதர்கள், சோதம் கோமரா. அடுத்து இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என்னாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? பிரதான தூதன் மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து வேற எங்கேயுமே கிடையாது தர்க்கம் பண்ணது. ஆனால் இந்த 25 வசனத்தில் தான் அது ஒரு வசனமாக கர்த்தர் யூதா மூலம் என்ன செஞ்சிருக்காரு? ஆவியானவர் அங்கே எழுதி என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அடுத்து நல்லா கவனிங்க. இந்த புத்தகத்தில் கள்ள போதகளுடைய சுபாவங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அதை அப்படியே தியானிங்க. கள்ள போதலுடைய சுபாவம் எத்தனை சுபாவம் அதெல்லாம் பின்னாடி செய்தியாக கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட்டை போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி தியானிங்க. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் இங்கே செய்தி கொடுக்கும்போது இன்னும் பசுமரத்து ஆணி மாரி இந்த செய்தி உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அப்படியே பதிஞ்சு அதுக்கப்புறம் கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் என்ன செய்வார். அடுத்து இந்த புத்தகத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தர் 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அப்பவே சொல்லிட்டார். அவர் சொன்னதை யூதா என்ன செய்கிறாரு? இந்த புத்தகத்தில் இங்கே எழுதியிருக்கு. அடுத்து இந்த நிருபம் எழுதுறதுடைய நோக்கம் ரிச்சிப்பை குறித்து தான் எழுதுறதுக்காக அவர் ட்ரை அப்படி யோசனை பண்ணார். சபைக்கு ரிச்சிப்பை குறித்து இந்த நிருபத்தை எழுதலாம். இயேசு இரட்சகர் உலகத்துக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார், அதை எழுதுறதுக்கு தான் அவர் இருக்கும்போது உடனே ஆவியானவர் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அது இப்போ எழுத வேண்டாம், அதை காட்டிலும் விசுவாசம் என்ன இருக்கு? ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். மகா பரிசுத்தமான விசுவாசிகள் உறுதியாக இருக்கணும். அதை எழுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அங்கே நினைப்பூட்டுகிறதை பார்க்கும். அடுத்து இந்த புத்தகத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 3 3 3 3
ரொம்ப அப்படியே கரெக்டாக வரும் நிறைய காரியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். காயினுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தை செய்யக்கூடாது. கோராக எதிர்த்து பேசின பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னா அங்கே 3 வரும். இப்படி 3 சில பிள்ளைகளை கவனிங்கப்பா. இந்த 3 நிறையா வரும். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வீட்டில் நீங்கள் படிங்க. இந்த மாதம் முழுவதும் யூதா புஸ்தகத்தில் நீங்கள் தொடர் செய்தியை கேட்கும்போது நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து இந்த யூதா சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்தார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் தீர்க்கதரிசிக்கு என்ன இல்லை, கனம் இல்லை. இயேசுவை இவங்களும் ஒரு சாதாரண தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ அதுக்கப்புறம்தான் இந்த சகோதரர்களில் இந்த யூதா யாக்கோப்பும் ஒரு சகோதரர் தானே, அதான் யாக்கோப்பு எழுதின நிருபம். இது யூதா இன்னொரு சகோதரர் எழுதின நிருபம். அதுக்கப்புறம் தான் இயேசு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தை அதிகமாக வைக்கிறாங்க. இந்த 120 பேர் மேல் வீட்டறையில் இருக்கும்போது அங்கே யூதாவும் இருக்கிறார். இந்த புத்தகத்தை எழுதின யூதாவும் அவரும் அபிஷேகத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் வருது பார்த்தீங்களா, 120 பேர் மேல் வீட்டறையில் இருந்தாங்கன்னு சொல்லி. அந்த 120 பேரில் இந்த யூதாவும் எப்பேற்பட்டவர், ஒருவராக இருந்து அபிஷேகம் பெற்று இந்த நிருபத்தை எழுதி அநேக நாடுகளுக்கு அவர் சுவிசேஷத்தை இந்த யூதா அப்போஸ்தலனாகிய யூதான்னு போட்டிருக்கா, இவர் அநேக நாடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசுவை சொல்லி கடைசியாக இரத்த சாட்சியாக மரித்தார். எப்படி மரிச்சாரு சொல்லுங்க சத்தம்மா? இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இதெல்லாம் பைபிளில் போடல. ஆனால் குறிப்பாக வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் அப்படியே 12 அப்போஸ்தலர் ரத்த சாட்சியம் மரித்த காரியத்தெல்லாம் எழுதினது போது இந்த யூதாவை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் பல நாடுகளுக்கு போய் இயேசுவை பற்றி உயிர் தெழுந்த பிறகு பலர் எல்லா இடத்துக்கும் போனாங்க பார்த்தீங்களா. தோமா இந்தியாவுக்கு வந்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி இவரும் பல இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு இடத்துல அடித்து அவரை கொலை செஞ்சு இரத்த சாட்சி என்ன செஞ்சார், இயேசுவுக்காக மரித்தவர் தான் இந்த யூதா. அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகி இந்த யூதா எழுதின ஆவியானவர் மூலம் யூதா எழுதின நிருபத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கிரேஸ் ஐபி சபைக்கு தொடர் செய்தியாக 1ஆம் தேதி அதிகாலையில் போதித்தார். இன்றைக்கி ஒரே வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். அதில் ஒரு 4 காரியத்தை தியானிக்க போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது முகவரை. இப்போ தான் மெசேஜுக்கு நம்ம வர்றோம். இப்போ இன்றைக்கு வாசிக்காத ஒருத்தர் 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகள்லாம் கவனிங்க. ஒருத்தர் படிக்கும்போது நீங்கள் பைபிளை பாருங்கப்பா, தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோப்புடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது. இதுலேயும் ஒரு 3 காரியம் வருது பார்த்தீங்களா. நான் சொன்னால ஏற்கனவே 3 தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 1, 2வது இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், 3வது இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்கள். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அப்படி தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் காக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். இந்த நிருபத்தை எழுதும்போது இயேசு கிறிஸ்துவின் சகோதரன்னு அவர் எழுதியிருக்கலாம். இப்போ நம்மளாம் யாராவது ஒருத்தர்னா ஒரு எம்எல்ஏ எம்பி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இவருக்கு நான் உறவினர், இவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி நம்ம என்ன செய்வோம், அறிமுகப்படுத்துவோம். ஆனால் இவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இந்த புத்தகத்தில் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன். நான் ஒரு வேலைக்காரன். இதுதான் முதல் குறிப்பு. இதில் என்ன இந்த ஒரு வசனத்தில் 4 குறிப்பை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் தியானிக்க போகிறோம்.
நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரன். ஒரு அல்லையா சொல்லாமா? அவர் தான் நம்முடைய பாஸ், அவர் தான் நம்முடைய எச்சமான், அவர் அப்பா தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் சகோதரன் தான். என்னை கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளாம் அங்கே கவனிங்க. வசனத்தை கீழே படிச்சுட்டு என்னை கவனிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் கழுத்தை வலிச்சுக்கிட்டா கொஞ்சம் கீழே பாருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க பாருங்க. ஆண்டோடைய வருகை வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆயுசு நாட்கள் இருக்குதோ அது வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். அப்புறம் என் காலம் முடிஞ்ச பிறகு அஷர்ட் பாஸ்டர் இப்போவே அவர் ஊழியத்தில் உருவாகிட்டு வராரு. ரைட்டுங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நான் ஊழியக்காரன் இல்லைன்னு. ஊழியக்காரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேலைக்காரன். நீங்களும் நானும் யார்? நல்ல வேலையை செய்கிறோம், பெரிய வேலையை செய்கிறோம், கனத்துக்குரிய வேலையை செய்கிறோம். ஒருவேளை பிரதர் நீங்கள் முழு நேரமாக எங்களை மாரி வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்களும் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் ஆண்டவருடைய வேலையை செய்கிறீங்க. ஒரு வேலையிலையா சொல்லாமா? ஆமாம், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே சிறு பிள்ளைகள், வாலிபர், சேரில் உட்காந்துருக்க சகோதரர்கள், அம்மாமார்கள், ஐயாமார்கள், வயசானவங்க எல்லாருமே வேலைக்காரர், வேலைக்காரி. அதுதான் இந்த ஊழியக்காரங்கிற வார்த்தைக்கு டுலோஸ், கிரேக்க வார்த்தையில் அடிமை. இயேசுவுக்கு நம்ம அடிமை. அடிமைன்னா மற்ற அடிமை மாரி நம்மளை ஆண்டவர் டீல் பண்ண மாட்டார். இப்போ எதுக்கு நம்ம அடிமை தெரியுங்களா? இப்போ இந்த யூதா நிருபத்தை வச்சுருங்க. ரோமர் 6 அதிகாரம் எடுங்க. ரோமர் 6 அதிகாரம். அங்கே அந்த அடிமைங்கிற வார்த்தைக்கு நல்ல விளக்கம். எதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்னு போட்டிருக்கு. அடிமைனா மற்ற உலக அடிமை மாரி அந்த அடிமை கிடையாது. புரியுதுங்களா? ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை இருக்கிற மாதிரி பைபிளில் காதை குத்தி அவங்கள எப்பொழுதும் வேலை செய்கிற அந்த அடிமை மாரி டீல் பண்ண மாட்டார் ஆண்டவர். எதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்னு ரோமர் 6 அதிகாரம் அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 17 ஒருத்தர் வாசிங்க. முன்னே நீங்களும் நானும் பிரதர் பாவத்துக்கு நீங்களும் நானும் அடிமையாக இருந்தோம். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல யாருமே சொல்ல முடியாது. ரோமர் 6:17 சொல்லுகிற பிரகாரம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நீங்களும் நானும் பாவம் நம்மளை என்ன செஞ்சது? அடிமைப்படுத்தினது. ஏதோ ஒரு பாவம், விக்கிரக ஆராதனையோ அல்லது குடியோ அல்லது சிகரெட்டோ அல்லது பொய்யோ உபச்சாரமோ அல்லது ஏதோ ஒரு பாவம். பாவம்னா லிஸ்ட் தெரியும். ஏதோ ஒரு பாவத்திற்கு நீங்களும் நான் என்னவா இருந்தோம்? அடிமையா இருந்தோம். ரோமர் 6:17 சொல்லுகிற பிரகாரம். ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க சார். இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, இது சட்டம், பைபிள் வசனம். இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்களும் நானும் மனப்பூர்வமா, யாரும் சொல்லி அல்ல, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே ரோம சபைக்கு எழுதுகிறார். அந்த சபை மக்களை பார்த்து தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. படிங்க சிஸ்டர். ரோமாபுரி சபை மக்களே, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அப்ப நீங்களும் நானும் ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப பாவத்துக்கு அடிமை கிடையாது, நீதிக்கு அடிமை. இதாங்க அடிமை வாழ்க்கை. அந்த ஊழியக்காரன்கிற வார்த்தைக்கு டுலோஸ், கிரேக்க வார்த்தை, வேலைக்காரன்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். நம்ம பாவத்துக்கு அடிமை கிடையாது. இப்ப சபையில இருக்கிறோம், தேவனால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்ப நீதிக்கு அடிமை. ரோமர் 6:19 இப்ப படிங்க. இப்ப படிக்கும்போது கீழே கவனிச்சு பாருங்கப்பா வசனத்தை, உங்க மனசுல பதியும். கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரு அவர் ரோமாபுரி சபைக்கு சொன்னார். இப்ப அந்த வார்த்தையை மாத்தி உங்களை சொல்றேன். கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் பேசுற விதமா இப்ப நான் பேசுறேன். பிரதர், சிஸ்டர், அம்மா, அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்கள் அவயங்களை, கண்ணு, காது, வாய், கை, காலு, சிந்தனை, இப்படி ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, அவயங்களை எல்லாத்தையும் நீங்களும் நானும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒரு நாள் முன்னாடி ஒப்பு கொடுத்தோம்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்தது போல. ஆனா இப்பொழுது இதாங்க பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் வாலிப பிள்ளைகளே உங்கள் அவயங்களை, வாலிப மகளே உங்கள் அவயங்களை, பிரதர் உங்கள் அவயங்களை, அம்மா, வயசான அம்மா உங்கள் அவயங்களை, என்னுடைய அவயங்களை நீதிக்கு அடிமையா என்ன செய்யணும்?
ஒப்பு கொடுக்கும். இதாங்க அடிமை வாழ்க்கை. புரியுதுங்களா? இதுதான் அந்த வேலைக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், டொலோஸ். அந்த வேலைக்காரன் என்பதற்கு இதான் அர்த்தம். அது அடிமையை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னும் படிங்க, விளக்கம் போட்டிருக்கு. பாவத்திற்கு நீங்களும் நானும் அடிமையாயிருந்த காலத்தில், அப்ப நீதியே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கிடையாது. ரைட்டுங்களா? படிங்க சார். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு என்னது? மரணம். எங்க நம்ம கண்ணு காது வாய் இஷ்டம் போல பாவம் செஞ்சோமே, என்னங்க ரிவார்டு கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? ஆனா அதனுடைய முடிவு என்னது? மரணம்னா உயிர் போறது இல்லை, செத்த வாழ்க்கை வாழ்ந்தோம். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நடப்பின வாழ்க்கை வாழ்ந்தோம். ஏதோ மனிதராக இருந்தோம், ட்ரெஸ் பண்ணணும், மற்றவங்கள போல இருந்தோம். ஆனா உயிரோடு இருந்து செத்த வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். நம்ம ஆவி செத்து போயிருந்துச்சு, நம்முடைய ஆத்மா செத்து போயிருந்துச்சு. அதான் அந்த ஆவிக்குரிய மரணம். உலக மரணம் ஒரு நாள் வரும். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாவம் செஞ்ச போது அப்படி செத்த நிலைமையில நம்ம இருந்தோம், மரிச்ச நிலைமையில இருந்தோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மளை இயேசு என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்தார். இயேசுவை என்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்று, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை இரத்தத்தால் கழுவும், என்னை நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே, என்ன பாவத்தை அசன் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ஒப்பு கொடுக்குற நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்தால் மாத்திரம் போவது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம்னா இரக்கம் பெறுவான். அப்போ அதை அறிக்கை செஞ்சு விட்டு ஒவ்வொரு காரியத்தா விட்டு வர்றோம் பார்த்தீங்களா? இன்னும் சில காரியம் விடாமல் இருக்கிறோம், அதையும் விடணும். அப்படி விட்டு வரும்போது தேவனிடத்தில் இரக்கம் பெற்றோம் பார்த்தீங்களா? அது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம நீதிமானாக இருக்கிறோம். அப்போ முன்னாடி என்னது நமக்கு முடிவு? அது மரணம், செத்த வாழ்க்கை வாழ்ந்தோம். படிங்க சார், அதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 6:28 கவனிங்கப்பா பிள்ளைகளா, கவனிங்க, விளையாடாதீங்க. ரோமர் 6:28, இப்பொழுதோ நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்ப நீங்களும் நானும் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமை கிடையாது, மனுஷருக்கு அடிமை கிடையாது, பாரம்பரியத்துக்கு அடிமை கிடையாது, விக்கிரகத்துக்கு அடிமை கிடையாது, பொல்லாத சுபாவத்துக்கு கேடான காரியத்துக்கு அடிமை கிடையாது. ஒரு காலத்துல இருந்தோம், உண்மை, யாரும் மறுக்க முடியாதுங்க, வந்திருக்கிற அத்தனை பேரும். ஆனா அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்குனார். இப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் 22 பிரகாரம், இப்பொழுது நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால அப்ப என்னங்க பலன், ரிவார்டு? படிங்க சார். இதாங்க பலன், பரிசுத்தம்தான் பலன். அப்ப செத்த வாழ்க்கை மரணம், பாவத்தில் இருக்கும்போது செத்த வாழ்க்கை, மரணம் பாவத்தின் முடிவு, சம்பளம். ஆனா இப்ப பரிசுத்தமாகுதல். இன்னும் படிங்க சார். முடிவோ நித்திய ஜீவன். ஒரு கரங்களை வைத்து ஒரு அலையா சொல்லாமா? அல்ல சத்தமா, அல்ல சத்தமா. ஆமா, அந்த தம்பி சொல்ற சத்தியத்தை, அந்த அல்லேலூயா பார்த்து என் பேரை வீட்டில் வந்து அவரை மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா அதே மாதிரி சொல்றாப்ல. எங்க காணாமனா? அங்க இருக்காரா? இருக்கார். பிள்ளைங்க பார்க்கறத என்ன செய்யும்? அப்படியே செய்யும். அந்த தம்பி போடுற அல்லேலூயாவை என் பேரை வீட்டில் தான் அந்த அண்ணன் எப்படா அல்லேலூயா சொன்னார்னா வீட்டில் அப்படியே சொல்கிறான். ஸ்தோத்திரா. பிள்ளைங்க எப்படி கவனிக்குது? நம்ம நினைக்கிறோம் 1.5 வர நவம்பர் வந்தால் 2 வயசு ஆக போகுது. பிள்ளைங்க அப்படி இது பண்ணுது, கேட்ச் பண்ணுது. அப்போ வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? விளையாட்டு வாக்கில் இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா அதிகமாக கவனித்து என்ன செய்யணும்? வசனத்தை பிடிச்சிக்கணும். அப்போ நித்திய ஜீவன். கடைசி வசனம் படிங்க சார். பாவம் நம்ம செஞ்சால் என்னங்க? அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய இந்த கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன், ஈட்டர்னல் லைஃப். அதுக்கு தாங்க இவ்வளவு பிரயாசப்படுறோம். கோடி 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 ஆண்டு நித்தியமா வாழ போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்றது 70, மிஞ்சி போனா 80, மிஞ்சி போனா 90 ரொம்ப ரேர். இந்த வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்தில் கோடி 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 ஆண்டா வாழ போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம். இல்லைன்னா இங்கே யாருமே சர்ச்சுக்கு வர தேவையில்லை, வீட்டில் உட்காந்துருக்கலாம், கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், காது குத்துக்கு போயிருக்கலாம்.
புரியுதுங்களா? வீட்டில் இருக்கலாம், கதை பேசிகிட்டு இருக்கலாம், விளையாட போகலாம், டூர் போகலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இந்த 8 to 11 மணி 2.5 மணி நேரம் இங்கே சர்ச்சில் வந்து நேரத்தை செலவிடுறோம்னா நமக்கு நித்திய ஜீவன் ஒரு நாள் உண்டு. ஒரு இல்லையா சொல்லாமா? ஆமாம். இந்த பரிசுத்தமாகுதல்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு நாள் அல்ல. இப்போ யூதா நிருபத்துக்கு வாங்க. தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன்கிற வார்த்தைக்கு அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாக இல்லாமல் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அடிமை வேலைக்காரன் என்ற அந்த ஊழியக்காரன்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. ரைட்டுங்களா? இது முதல் குறிப்பு, அந்த ஊழியக்காரங்கிற வார்த்தைக்கு. ரெண்டாவது, ஊழியக்காரன் என்ன செய்யணுமா? ஒரு ஊழியக்காரன் நிறைய சுபாவம் இருக்குது. ஒரு 1-2 சுபாவத்தை சொல்லிட்டு அந்த 3 அந்த இன்னைக்கு முதல் வசனம் தான் தியானம். 1ஆம் தேதி கடைசி 2 வசனம் தியானம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த 25 வசனத்தில் 1வது வசனம் தான் நமக்கு செய்தி. அதில் ஊழியக்காரங்கிற வார்த்தைக்கு முதல் குறிப்பை தியானிச்சிட்டோம். டொலோஸ் அடிமை, வேலைக்காரன் அப்படிங்கிற காரியத்தில் அடிமைங்கிறத தியானிச்சிட்டோம். சரி, இப்போ ஊழியக்காரனாக இருக்க நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நான் ஊழியக்காரரா அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரன்னு அவர் சொல்கிறார். அந்த வசனம் லேவிய ராமத்தில் இருக்குது, நீங்கள் எடுங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே ஊழியக்காரர். இந்த வசனத்தை நீங்கள் பதிச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே, சிறு பிள்ளைகள் அத்தனை பேருமே ஊழியக்காரன், வேலைக்காரன். வேலைக்காரன் அதுக்கு என்ன? ஆண்டவருடைய வேலைக்காரன். அது பெரிய பாக்கியம். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். அது ஒரு சந்தோஷம். நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல போனஸ் கிடைக்கும், ரிட்டையர்டான நல்ல லட்சங்கள், பல லட்சங்கள் கிடைக்கும். ஆனால் அதை பார்க்கிலும் பரலோக தேவனுக்கு நீங்களும் நானும் வேலையாட்களாக இருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லாமா? அவருக்கு நம்ம ஊழியக்காரராக இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். லேவியராகமம் 25:55. நீங்கள் ஊழியக்காரங்கிறதுக்கு இந்த தான் வசனம். லேவியராகமம் 25:55 மறக்கக்கூடாது. 25:55 லேவியராகமம் 25:55. இப்போ படிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். என்ன அருமையான வார்த்தை. கிரேஸ் ஐபிஎஸ் சபையார் என் ஊழியக்காரர். அப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா, பேசுங்க, இப்போ பேசுங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் சபை, அது பழைய ஏற்பாடு சபை. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர்ங்கிறார். சபை மக்களை பார்த்து என் ஊழியக்காரங்கிறார், என் வேலைக்காரங்கிறார். ரைட்டுங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை சபை விசுவாசிகளும் ஊழியக்காரரும் ஏன் ஊழியக்காரர். வாசிங்க சார். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின பண்ணின 2 தடவை சொல்றார் ஏன் ஊழியக்காரரே. ஒரு தடவை சொன்னா போதும். அந்த லேவியராகமம் 25:55 முதல்ல சொல்லிட்டார் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அதே போதும். மறுபடியும் வழக்கம் கொடுக்கிறார். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின. அப்ப நீங்களும் நானும் உலகத்தில் எகிப்தில் போல இருந்தோம், அடிமையா இருந்தோம். பிள்ளைகளை கவனிங்கப்பா, இங்க கவனிங்க. கீழே கவனிச்சுட்டே இருக்காதுப்பா, இங்க கவனிங்க. கஷ்டமா இருக்கா? கழுத்தை வலிக்குதா? இங்க கவனிங்க. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எகிப்து நாட்டில் அல்ல, எகிப்து போல பாவம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். எகிப்துங்கிற கலவாயிலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்தா. அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடைக்கப்பட்டது போல திருவிருந்து இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள சாட்சியெல்லாம் கேட்ட பிறகு திருவிருந்துக்கு போகிறோம். இது பஸ்கா. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு திருவிருந்து பஸ்கா. இன்னைக்கு நமக்கு திருவிருந்து இதுதான், அப்பவும் ரசமும். இயேசு அடிக்கப்பட்டார், உங்களை என்னை மீட்டெடுத்தார். அதனால நீங்களும் அவர் ரத்தத்தினால ஊழியக்காரர். வெளிப்படுத்தல விசேஷத்தில் ஒரு வசனம் கூட இருக்கிறது, நீங்களும் நானும் ஆசாரியரா லேவியரா இருக்கிறோம். யூதாக்கு அடுத்து எடுங்க, யூதாக்கு மறுபடியும் வாங்க. அதுக்கு தான் உங்களை திரும்ப திரும்ப எடுக்க சொல்லலாம், நூலை கையில் வச்சுருக்க சொன்னேன். எடுத்துட்டீங்களா? இங்கே பார்த்து திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு தான் நூல் பேப்பர் ஏதாவது வைக்கணும், டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ யூதாக்கு அடுத்து பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் வந்துடும். அதில் நீங்களும் நானும் அப்படி ரத்தத்தினால ஆசாரியர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். லேவியரும் 6வது வசனம் படிங்களே, வெளிப்படுத்த விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற உங்களையும் என்னையும் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. சத்தமா ஆமென். அப்படியே ஆகட்டும். அப்ப இயேசுவின் இரத்தத்தினால இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் இந்த வசனத்தை வெளிப்படுத்தல 1:6 ராஜாக்களா இருக்கிறீங்க. நீங்க உலக பண்ண ராஜா இல்ல, ஒரு வேலை செய்யறீங்க, கம்பெனில பிரைவேட்ல இருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் இங்க சகோதரிமார்கள் நீங்க ராஜாத்திகளா இருக்கீங்க, ராஜாவா இருக்கீங்க. ராஜாக்களும் நம்மளை எப்படி இருக்கிறாரு? ஆசாரியரும் ஆக்கியிருக்கார். உடனே இந்த வசனத்தை படிச்சுட்டு, பாஸ்டர் நாங்களும் ஆசாரியர் ராஜாக்கள், அடுத்த வாரம் நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீங்க இப்படி உட்காருங்க, நாங்களும் ஊழியக்காரர் தானே. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொன்னீங்க, புதிய ஏற்பாட்டில் சொன்னீங்க, ரெண்டையும் சொல்லிட்டீங்க. நாங்கள் 50-60 பேர் இருக்கோம், வாரம் ஒரு தடவை நீங்கள் இன்னையோட பிரசங்கத்தை முடிச்சிருங்க. அடுத்த வாரம் இந்த பிரதரு, அடுத்த வாரம் அந்த பிரதரு, அடுத்த வாரம் அந்த பிரதரு, அடுத்த வாரம் இந்த சிஸ்டர். அப்படி எடுத்துக்கூடாது வசனத்தை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் ஊழியக்காரர். இதுமாரி நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னா அந்த அழைப்பை பெற்று இப்போ விசுவாசிகளாக இருக்கீங்க. இப்போ உங்களை போல் நானும் விசுவாசியாக தான் இருந்தேன். 1991 ரட்சிக்கப்பட்டு உங்களை மாதிரி தான் இதே மாரி சேரில் உக்காந்துருந்தேன், கீழே உக்காந்துருந்தேன் 99 வரைக்கும். யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு உலகத்திலிருந்து உங்களை பிரித்தா நீங்கள் விசுவாசி, விசுவாசியிலிருந்து பிரித்தெடுக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர். புரிந்தவர்கள் புரிந்த மாதிரி ஒரு அல்லையா சொல்லாமா? நீங்க தொடர்ந்து சபையில் ஒரு விசுவாசியா இருந்து சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ரெகுலரா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி சாட்சியா இருந்து கர்த்தர் உங்களை கனமான ஊழியத்திற்காக அழைத்து அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த இடத்தையும் சூஸ் பண்ணி அப்படி சபை மூலம் ஜெபம் பண்ணி காஜாமலையிலிருந்து டோல்கேட்டுக்கு 1999 91 99 வரைக்கும் விசுவாசியாக இருந்தேன். 99 பாஸ்டர் சபை விசுவாசிகள்லாம் வேன் எடுத்துகிட்டு டோல்கேட்டில் ஒரு வீடை பிடிச்சி ஜெபம் பண்ணி என்னங்க. அப்படி ஜெபம் பண்ண பிறகு எடுத்தவொடனே திருவிருந்து நான் கொடுக்க முடியல. புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. திருவிருந்துக்கு இங்கேருந்து காஜாமலைக்கு அழைச்சிட்டு போவோம். இப்போ உங்களெல்லாம் அழைச்சிட்டு போனோம்னா என்ன ஆகுறது? 2 பஸ்ஸை பிடிக்கணும். அன்னைக்கு திருவிருந்துக்கெல்லாம் விசுவாசிகளை நாங்கள் அழைச்சிட்டு போவோம். புது வருஷத்துக்கெல்லாம் இங்கேருந்து நாங்கள் என்ன செய்வோம்? ஏன்னா அந்த பாஸ்டர் ஆர்டினேஷன் பாஸ்டர் தான், ஆனால் அந்த பாஸ்டர் ஆர்டினேஷன் கிடைக்கல. இப்போ சாம் அஷன் பாஸ்டர் தான், அவர் இப்போ திருவிருந்து கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. உதாரணத்துக்கு புரியும்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிரதிஷ்டை அவர் பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இவர் கல்யாணம் ஆகி நம்ம ஸ்தாபனத்தில் அவரை பாஸ்டர்னு சொல்லி மூத்த ஊழியக்காரர்கள்லாம் மத்திய போதகர் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அபிஷேகம் பண்ண பிறகு அப்புறம் அவர் என்ன செய்யலாம்? இப்போ பாடலாளர் நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஜெப குறிப்பு செய்யலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருப்பதனால. ஆனால் அந்த முழு நேர ஊழியக்காரர் இருக்குன்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை, வேறு பிரிக்கப்படணும். அவர் ஒரு பாடியை இப்போ அடக்கம் பண்ண முடியாது. அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அதேமாரி தான் அந்த சில 2-3 வருஷங்கள் நான் ஒரு விசுவாசியாக இங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிருந்தோம். அப்புறம் ஸ்தாபனத்தில் இவர் இந்த டோல்கேட்டுக்கு அப்படின்னு எண்ணெயை வச்சு அப்போஸ்தலர் நம்முடைய டேவிட் பிரகாசம் கோயம்புத்தூரில் அப்போஸ்தலர் ஊழியக்காரெல்லாம் என் தலையை என்ன செஞ்சாங்க? எண்ணெயை வச்சு நிறைய ஊழியக்காரர்கள் முழங்கால் போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல எழுந்திரிச்சிட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் டிக்ளேர் பண்ணாங்க, இன்னையிலிருந்து இத்தனை ஊழியக்காரர்கள் என்னோட சேர்ந்து ஒரு 10-15 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அந்த வேறு பிரிக்கப்பட்டாங்க முன்னேற ஊழியத்திற்கு. ஏற்கனவே பாஸ்டர் தான், பாஸ்டரோட இருந்து பாஸ்டர் ஊழியம் தான் செய்கிறோம். ஆனால் அப்போ தான் முதல் சொன்னாங்க, இன்னையிலிருந்து இவங்க திருவிருந்து கொடுக்கலாம், இன்னையிலிருந்து அடக்க ஆராதனை பண்ணலாம், இன்னிலிருந்து என்ன செய்யலாம்? குழந்தைய பிரதிஷ்டை பண்ணலாம், இன்னிலிருந்து திருமணத்தை என்ன செய்யலாம்? நடத்தி வைக்கலாம். இப்படி பாஸ்டருக்குள்ள அந்த அத்தாரிட்டி அபிஷேகத்தை. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் தான், ஊழியக்காரி தான், அதில் மாற்று கருத்து சந்தேகம் இல்லை. இப்போ விளக்கம் புரிஞ்சிருச்சிங்களா? அப்போ என்ன பாஸ்டர் நாங்கள் வேலை செய்கிறோம்னா, நீங்களும் வேலை செய்கிறீங்க. வேலைக்காரராக இருந்து என்ன வேலை தெரியுங்களா?
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். முகாமுக்கு மற்ற நேரத்தில் இப்படி ஒருத்தர் சபைக்கு அழைச்சிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது நீங்க ஆண்டவருக்கு செய்கிற வேலைக்காரராக இருந்து வேலைக்காரியா இருந்து ஆண்டவருக்கு அடிமையா இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யூதா சொல்றாரு பார்த்தீங்களா, அது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனா இருந்து செய்கிற வேலை. இந்த ஊழியத்தை பொருளாதாரத்தில் தாங்குறீங்க பார்த்தீங்களா. இப்போ நமக்கு பெண்கள் முகாமுக்கு 15,000 தான் சேர்ந்துருந்துச்சு. 14,200 நான் 800 சொன்னேன், 800 போட்டுன்னு சொன்னேன், ரவுண்டாக போய் 15 மீதி தேவைன்னு சொன்னேன். அதை பேப்பர்லாம் கொடுக்கலங்கள. கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு வந்து தங்களால் இயன்றதை அவங்கவுங்க தகுதி தந்த மாதிரி போட்டும்போது நம்ம 25,000க்கு மேலேயே செலவு பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ரல்லையா சொல்லாமா? ஆமாம். அப்போ அது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை தசம பாகத்தினால நீங்கள் தாங்குவது அது ஒரு ஊழியம். ஆஸ்திகளால் தாங்குவது அது ஒரு ஊழியம். புரியுதுங்களா? இந்த இடத்த சுத்தம் பண்ணுற காரியம் இது வரைக்கும் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சரீரம்னால உடனே நம்ம சபையில் ஒரு விசுவாசிய குடும்பங்கள் 2 ஆளை அனுப்பி பாஸ்டர் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அதனுடைய கூலியையும் அவங்களே கொடுத்தாங்க. அது அவன் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம். முடிஞ்ச பிறகு எல்லா பாத்திரத்தையும் அப்படியே போட்டுட்டு போகாமல் கழுவி சச்சை தொடச்சி மாப்பு போட்டு தொடச்சி நேற்று தொடச்சி முத நாளும் காரியங்கள்லாம் செஞ்சு இதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஊழியம். என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா இந்த கை வேலை செஞ்ச கை, ஆண்டவருக்காக வேலை செஞ்ச கை. அன்றைக்கி முகாமுக்கு இந்த பந்தல் ஃபுல்லாக தண்ணியை தெளித்து விளக்குமுறை எடுத்து நான் பாஸ்டர் பிரசங்கம் தான் பண்ண ஒன்றும் இல்லை, விளக்குமுறை எடுத்து என்ன செஞ்சேன், இது ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன், இது விசுவாசிகளுக்காக அல்ல, சொல்வதற்காக அல்ல, ஒரு உதாரணத்துக்கு வேணா இப்போ நான் சொல்கிறேன். அதெல்லாம் வேலை, அது சந்தோஷமாக செஞ்சேன். இடையில கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் பலவீனமாக இருந்தேன். அன்றே என்னை பலப்படுத்தினீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பந்தெல்லாம் கூட்டி இது கூட்டி சுற்றி கூட்டி லிட்டின்னு அங்கே இங்கே என்னால் முயன்ற அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை ஐசப்படுத்த வந்து சமைச்சாலும் ஆயத்த காரியங்களை செய்ய, இங்கே சேரெல்லாம் போட, சில காரியங்கள் நான் மகன் போட, இதெல்லாம் ஊழியங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஊழியம். சேர் போடுறது, கூட்டுறது, காரியங்களை செய்வது, இதெல்லாம் முன்னாடி வந்து சில பொறுப்புகளை கொடுக்கும்போது அதுவும் ஊழியம் தான். ஜெப குறிப்பு நடத்துவது, ஒர்ஷிப் பண்ணுறது, அதுவும் ஊழியத்தில் சில பொறுப்பு. சிறுவர் ஊழியத்தில் சில பேர் இருக்காங்க, வாலிபர் ஊழியத்தில் சில பொறுப்பு உள்ளவங்க இருக்காங்க, பெண்கள் ஊழியத்தில் பாஸ்டர்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் சபை மூலம் நடக்கிற சிறு சிறு பிரிவுகள், சில ஊழியங்கள், அதுவும் ஊழியம்தான். அதனால் எனக்கு ஊழியமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர், ஊழியக்காரி தான். ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ என்ன செய்யணும்னா, 2வது குறிப்பு வாங்க. மல்கியான்னு சொன்னால் நீங்கள் மத்தேயுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் எடுத்துடலாம். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம். நீங்கள் அதை எடுக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்து திருப்ப வேண்டாம். மத்தேயுக்கு முன்னாடி திருப்பிங்கன்னா மல்கியா உடனே வந்துடும். அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னை அதிகமாக தொட்டது. 1:6. இன்னைக்கு படிக்காதவங்க படிங்க. இன்னும் சத்தம்மா பின்னாடி கேட்குதுங்களா? கேட்கலங்கிறாங்க. இப்போ கேட்குது. குமாரன், மல்கியா 1:6, குமாரன் தன் பிதாவையும், அங்கே என்ன வார்த்தை வருது? ஊழியக்காரன். யூதா என்ன சொல்கிறார்? நான் ஊழியக்காரங்கிறார். அதுக்கு தான் இதெல்லாம் ஒத்த வசனம். குமாரன் அப்பாவை, தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. இப்போ சொல்றார், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமான்னு சொல்றீங்க, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு அந்த ஊழியக்காரர், ஆசாரியர்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்ட பண்ணினோம் என்கிறீர்கள். என்ன தெரியுமா? என்ன அசட்டா பண்ணாங்களா அந்த ஊழியக்காரங்க? 8வது வசனத்தை இன்னொருத்தர் படிங்க. பிரதரில் ஒருத்தர் படிங்க. நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா. நீங்கள் கண் ஊனமானதை
பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. உதாரணம் சொல்றாரு, என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ? கொஸ்டின் மார்க். பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்னன்னா, அன்னைக்கு கவனிங்க பிள்ளைகளா, கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆடை கொண்டு வருவாங்க, காளையை கொண்டு வருவாங்க, ஏழையாக இருந்தால் புறாவை கொண்டு வருவாங்க. வீட்டில் நல்ல இருக்குது, நல்ல குழு குழு ஆடு இருக்குது, குழு குழு சில இது இருக்குது, புறா இருக்குது, குழு குழு நல்ல காளைகள்லாம் இருக்குது. ஆனால் மல்கியா 1:8 சொல்லுகிற புறா கண்ணு ஊனமானதை அதை பலியிடுற காலம் அன்னைக்கெல்லாம் பழைய ஏற்பாடு. இன்றைக்கி நம்ம யாரும் ஆடு மாடு கொண்டு வரல, புறாவெல்லாம் கொண்டு வரல. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு போனோம்னா அப்படி தான் செய்யணும். கண்ணு ஊனமான அந்த இதை கொண்டாந்தாங்க. அடுத்து அது பொல்லாப்பல்லங்கிறாங்க. கால் ஊனமானதை, நுண்டிய மாடை, நுண்டி ஆடை, நல்ல ஆடெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஆண்டர் ஆசை வச்சிருக்காரு, அதில் ஒரு ஆடை பலியிடலாம். அப்படி கொண்டு வந்து அது பொல்லாப்பு அல்லன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு அதிபதி இருக்கிறாரு, ஒரு அதிபதிக்கு நீ செலுத்து, அவன் உண்மை பிரியமா இருப்பானா, உன் முகத்தை பார்ப்பானா? நீ சொல்லு. ஒரு ராஜா பார்க்கும்போது எப்படி நம்ம சால் வாங்கிட்டு போகிறோம், பழங்கள் வாங்கிட்டு போகிறோம், இப்போலாம் புத்தகங்கள் கொடுக்குறாங்க. ஒரு அதிபதி, ஒரு எம்எல்ஏ, எம்பியை, முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், ஒரு கலெக்டர் பார்க்கணுமுன்னா ஒரு அழுகி போன பழத்தை, சொத்த பழத்தை, கூறு பழத்தெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஒரு கலெக்டர் வாங்கும்போது எப்படி பார்த்து என்ன செய்வோம்? ஒரு கலெக்டரை பார்க்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி படிக்காதவங்க 14 ஒருத்தர் படிங்க, யாருனாலும் படிக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். மந்தையில் என்ன இருக்குது? ஒருத்தர் படிங்க. கடா இருக்கையில் விட்டு கொடுங்க, கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ மந்தையில் கடா இருக்குது, அந்த கடாவை கொண்டு வந்து பலியிடலாம். கெட்டு போனதை கொண்டு வந்து பலியிடுகிற கபடஸ்தானம் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம வார்த்தையால் கனப்படுத்துக்கிறோம். உண்மை தான். 1 மணி நேரம் அசன் பாஸ்டர் மூலம் நம்மளும் இணைஞ்சு பழைய பாட்டு புது பாட்டு மூலம் பாடல் மூலம் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை கனப்படுத்தணும். வார்த்தைகள் மூலம் இயேசுவே உங்கள் நாமம் உயரணும், அப்படி பல பாடல்களை பாடணும். அது கனப்படுத்துறது தான். ஆனால் அதை கனப்படுத்தும் போது அநேகர் உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், உள்ளமும் எப்படி இருக்கு? தூரம் இருக்கு. அப்போ இங்கே வந்து 1 மணி நேரம் வர்ஷிப்பில் அது பழைய பாடலோ புது பாடலோ தெரிஞ்சதோ, நான் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். சில தம்பிமார்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய குரல்லாம் கேட்கல, ஒரு சில குரல் கேட்குது. புரியுதோ புரியலே பாட ஆரம்பிக்கணும். உங்களை மாரி வாலிப வயசில் தான் நானும் ரசிக்கப்பட்டேன். அங்கே சர்ச்சில் சர்ச்சில் ரசிக்கப்பட்டு அப்போல்லாம் நான் ஆர்சியில் இருந்ததுனால அங்கெல்லாம் அப்படி ஒரு பாட்டும் தெரியாது. புரியுதோ புரியலையோ, இப்போ தான் ஸ்கிரீன், அன்றைக்கெல்லாம் பாட்டு புக்கு கொடுத்துருவாங்க. 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்குவோம். அப்படி நான் பாட்டு புக்கு அப்புறம் இப்போ சொந்தமாக வாங்கிட்டோம். அதை அப்போ பாடுவாங்க, பாசமாக பாடுவாங்க. அந்த சபையில் இருக்கும்போது, ரசிக்கப்பட்ட போதும்போது அவ்வளோ ஆவலாக என்ன செய்வேன்? சத்தத்தை உயர்த்தி பாடுவேன். இப்போ வாலிப பிள்ளை கீழே குனியாதீங்கப்பா, நிமிந்த பாருங்க. நல்லா பாடணும், நீங்கள் நல்லா வாயை திறந்து பாடணும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு ரூமில் போப்பா 1 மணி நேரம் நல்லா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, வாயை திறந்து பாடணும். குடும்ப ஜெபத்தில் நல்லா வாயை திறந்து என்ன செய்யணும்? பாடணும். பாடல் மூலம் ஆண்டவரை நம்ம கனப்படுத்துகிறோம். இப்படி தான் ஆண்டவரை கனப்படுத்துறது, வார்த்தையின் மூலம். அப்போ இங்கே சர்ச்சுக்கு வந்தோம், எப்போ டைம் முடியும்? 11 மணி ஆகும். மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அதை கரெக்டாக வச்சோம்மா, ஃப்ரீசரில் கறியை வச்சோம்மா. இன்றைக்கி வேறு திருவிருந்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு இப்படி பலதான் நினச்சிக்கிட்டோம்னா நம்ம முழு மனதோடு முழு இருதயத்தோடு என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. என்னங்க, நம்ம சாப்பிடாத கறியா, நம்ம சாப்பிடாத பிரியாணியா, நம்ம சாப்பிடாத ஹோட்டல் சாப்பாடா, நம்ம சாப்பிடாத மீனா? சொல்லுங்க. அப்போ இங்கே வந்துட்டா முழுமையாக 8 to 11 வரைக்கும் என்ன செய்யணும்? முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். முழுமையாக ஒப்பு கொடுக்கணும்.
கனம் பண்ணணும், வார்த்தையினால கனம் பண்ணணும். இன்னைக்கு துதி தான் ஆடு மாதிரி பலியிடுறது. காளைகள், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு காளையை பலியிட்டதுக்கு சமம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம் அப்படின்னா பாடல் மூலமும் மகிமைப்படுத்துகிறோம். அப்புறம் நம்முடைய காணிக்கையின் மூலமும் கர்த்தரை என்ன செய்கிறோம்? கனப்படுத்தும். அப்போ நல்லா கவனிங்க. என்னுடைய ஆசை பாஸ்டர் அம்மாவும் அப்படி அந்த பழக்கத்தில் பழகிட்டாங்க. எப்போ காணிக்கை செலுத்தினாலும் பர்ஸில் இருக்கிற எது புது நோட்டோ அதுக்கு மதிப்பு அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நோட்டு 100 ரூபா நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 8 நோட்டு ஒரு சாதாரணமாக இருக்குது, 2 நோட்டு புது நோட்டாக இருக்குது, ஒரு நோட்டு புது நோட்டாக இருக்குனாலும் அந்த மற்ற நோட்டும் செல்லும் தான், போட்டாலும் 100 ரூபா தான் காணிக்க தான். அதில் ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் நம்ம உள்ள எப்படி இருக்கணும்? புது நோட்டை அதில் என்ன பெஸ்ட்டாக, அந்த பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொடு. அதை கர்த்தரை கனப்படுத்துக்கிறோம். ஒரு உலகப்பன ராஜாவை போய் முகத்தை பார்ப்பானா அவனுக்கு செலுத்து, கெட்டு போனதை உன்னை பார்ப்பானா. அப்போ நான் மகத்துவமான ராஜா, மந்தையில் கெடா இருக்குது, பர்ஸில் நிறையா இருக்குது, வீட்டில் நிறையா இருக்குது, வருமானம் நிறையா இருக்குது, அதில் பெஸ்ட்டை முதல் தரமாக. அதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவே செய்ய விரும்புகிறேன். மறுபடியும் யூதாவுக்கு வந்து, இப்போ யூதாவிலேருந்து மறுபடியும் நீதிமொழிகளுக்கு வாங்க. ஆண்டவரை கனப்படுத்துறார். ஃபஸ்ட்டு வார்த்தையினால் கனப்படுத்தணும். அப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் எடுங்க. இப்படியும் கனப்படுத்தலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். ஒரு வாலிப தம்பி, கல்யாணம் ஆகாத ஒரு வாலிப தம்பி முன்னாடி பின்னாடி கேட்குற மாதிரி சத்தமாக 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகும். யார் வாசிக்கிறா? அப்போ படிங்க. காணாமே படிப்பா. என்ன வயசு இருக்கு? சரி, கல்யாணத்துக்கு உன் என்ன சத்தமா பின்னாடி கேட்குதுங்களா? கேட்கலங்கிறாங்க. கேட்குது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்ய? கரெக்டாக படிக்கணும். கர்த்தரை என்ன செய்யணும்? கனம் பண்ண. படிப்பா. அப்பொழுது, எப்பொழுது அவரை கனப்படுத்தணும்னா அப்பொழுது உன் பர்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, உன் களஞ்சியங்கள் பூரணமாக என்ன செய்யும்? நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி பழக்குங்க. இப்போ படிக்கிறாங்க, தம்பி நீ படித்து முடித்த உடனே என்ன செய்யணும்? முதல் சம்பளத்தை அப்படி நம்ம சபையில் அநேகர் செலுத்தியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல். முதல் சம்பளத்தை நான் கூட யோசிப்பேன், ஐயோ அவங்களுக்கு செலவுக்கு வேணும், அப்புறம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ 20,000 18,000 5,000 அப்படி சம்பளங்கும்போது அப்படியே வேலைக்கு வந்த வாலிப பிள்ளைகள் முதல் சம்பளத்தை அப்படியே வந்து என்ன செய்வாங்க? செலுத்துவாங்க. அப்போ கூட நான் கேட்பேன் அவங்களுக்கு, இல்லை பாஸ்டர் அதை நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டேன். அப்புறம் அதேமாரி வாலிப பிள்ளைகள், அதில் தான் வாலிப பிள்ளைகள் நான் படிக்க சொன்னேன். தங்கள் வருமானத்தில் அந்த 10ல் 1 நம்முடைய திருச்சபையினுடைய சட்டம் உபதேசமாக இருப்பதனால, பாஸ்டராகிய நாங்களும் செலுத்துவதனால, எல்லாரும் செலுத்துவதனால அதில் கையை வைக்காமல் உண்மையாக, நான் எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, நான் நோட்டில் பேர் எழுதுறல்ல, யாராவது தசமாக கொடுத்தா, காணியை கொடுத்தா, பொருத்தனை கொடுத்தாங்க, எல்லா காணிக்கையும் நான் எழுதுகிறேன், பிரித்து எழுதுகிறேன். வீடு சந்திப்பு கூட்டங்கள் அப்படி. கர்த்தரை என்ன செய்கிறாங்க? அதை என்னையல்ல, கர்த்தரை கனப்படுத்துகிறாங்க. கர்த்தரை கனப்படுத்துகிறாங்க. 3 அதுதான் அப்படி தான் சொல்லுது. 9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் என்ன வருமானம் வந்தாலும் அதில் முதற் பலன், அந்த பெஸ்ட்டை அதில் கரைப்படாமல் அப்படி நம்ம பிள்ளைகள் அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கா. நான் சாட்சி, நீங்க சாட்சி. அப்ப களஞ்சியங்கள் பூரணமா என்ன செய்யும்? நிரம்ப. ஆலைகள் என்ன செய்யும்? இப்படித்தான் கர்த்தரை என்ன செய்யணும்? வார்த்தையினாலும் கனப்படுத்தணும், பொருளாலும் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அப்படி நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் அநேகரை நீங்கள் கர்த்தரை நீங்க கனம் பண்ணும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அது உண்மையான வார்த்தை. ஆண்டவரை நீங்க கனம் பண்ண ஆண்டவர் விட மாட்டார். உங்களை தரித்திரத்துக்கு விட மாட்டார். பல மடங்காய் ஆண்டவர் என்ன செய்வார்? வட்டி முதலாய் பல மடங்காய் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்.
இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனுபவிச்சவங்களுக்கு, ருசி பார்த்தவங்களுக்கு தெரியும். அது அன்பின் நிமித்தம் கொடுக்கணும். பாச சொல்லி சொல்லி அல்ல. பாச சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நினைப்பூட்டுவது என்னுடைய கடமை. ஏன்னா ஊழியக்காரன் கணம் பண்ணணும். நம்ம வேலைக்காரன், நம்ம எச்சமான், நம்ம கூலி கொடுக்குறாரு. கூலியை கொடுத்துட்டு தான் அதில் ஒரு பகுதியை அவருடைய ஊழியத்துக்காக தான் கேட்குறாரு. அவர் வாங்கி என்ன பண்ண போறாரு? வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது. ஒரு அல்லையா சொல்லாமா? அப்போ நீங்கள் கொடுக்குற, நான் கொடுக்குற பணத்தை வச்சு அவர் என்னங்க பண்ணுறாரு? ஊழியத்துக்கு தான். ஊழியம் சிறப்பாக நடைபெறும், தேவைகள் சந்திக்கப்படும், சேமித்து வைத்து இன்னும் அடுத்த ஊழியத்தை செய்வோம், பொருட்களை வாங்குவோம், இன்னும் கிளை சபை மற்ற காரியங்கள் எல்லாத்திற்கும். அப்படி கர்த்தர் நம்ம எல்லாரும் கனம் பண்ணதுனால தான் இந்த 26 வருட ஊழியத்தை இம்மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். நீங்கள் அநேகர் கனம் பண்ணுறீங்க, இன்னும் கனப்படுத்துங்க, இன்னும் கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஏன்னா ஊழியக்காரன் எச்சமான கனம் பண்ணுவது போல அந்த எச்சமான தான் நமக்கு கூலி கொடுக்கிறார். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் எடுக்க வேண்டாம். வேலைக்காரின் கண்கள் எச்சமான் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் எச்சமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்களுக்கு இறக்க செய்கிற வரைக்கும் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் எவ்வளவு பொருளாதார தேவைகள், போன மாதம் எவ்வளவு செலவுகள், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு செலவுகளை சந்திக்கிறீங்க. அந்த எச்சமான் உங்களுக்கு கூலியை கொடுக்கிறார். நீங்க கேட்கலாம், இல்லை பாஸ்டர் நான் வேலை செய்கிறேன், அந்த எஜமான் எங்களுக்கு கூலி கொடுக்குறாருன்னு. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அந்த 30 நாள், அந்த 4 நாளுக்கு தவிர 26 நாள் வேலை செய்ய உங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், ப்ரொமோஷனை கொடுக்கிறார். அந்த வேலைக்கு போகும்போது பிரயாணத்தில் ஆண்டவர் பாதுகாக்கிறார். வேலை செய்ய ஆற்றலை, சக்தியை கர்த்தர் தருகிறார். அந்த வருமானத்தை வாங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல். அது கொஞ்சம் வருமானமோ, 10,000மோ, 20,000மோ, உங்கள் சம்பளம் 50,000மோ, 1 லட்சமோ, 40,000மோ, 70,000மோ, இன்னும் கவர்மெண்ட் வேலை இன்னும் 1 லட்சமோ, எவ்வளோ சம்பளமோ, அது அந்த மாதத்தில் கூலியை கொடுக்கிறவர் நம்முடைய எச்சமான். அதை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க? அதில் நீங்கள் கனப்படுத்தி பாருங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். சரி, இன்னும் நிறையா சொல்லலாம். ஊழியக்காரனுடைய சுபாவம், அந்த 2 சுபாவத்தோட முடிக்கிறேன். மறுபடியும் வாங்க 1ஆம் வசனத்தை வாசித்து நம்ம மற்ற பகுதிக்கு நிறைய கடன் செல்லலாம். மறுபடியும் யூதா நிருபத்துக்கு வாங்க. மறுபடியும் 1ஆம் வசனத்தை படிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன், அதை தியானிச்சிட்டோம். ஊழியக்காரன்னா வேலைக்காரன், அடிமை, அடிமையாக இருக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. ஊழியக்காரன் எஜமான கனம் பண்ணணும்னு சொல்லி 2 பாயிண்ட்டை தான் தியானித்தோம். ஊழியக்காரன் நிறைய ஊழியக்காரனுடைய சுபாவம் இருக்குது. நேரத்தை கருதி இதோட முடிக்கிறேன். இப்போ கீழே படிங்க. யாக்கோப்புடைய சகோதரன், இயேசுவின் சகோதரன் அவர் சொல்லலை, தன்னை தாழ்த்தி இயேசுவின் சகோதரன் தான். ஆனால் யாக்கோப்பை அவர் சொல்கிறார், யாக்கோப்பின் சகோதரனுமாகி இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே. அப்போ உங்களையும் என்னையும் பிதா தான் பரிசுத்தப்படுத்தினார். இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறது. ஆவியானவர் தான் நம்மளை 3 பேரும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம். ஒரே தேவன் தான் 3 ஆள் தத்துவமாக இருக்கிறாங்க. இப்போ பரிசுத்தத்துக்கு 3 பேரும். ஆனால் பிதா தான் கடைசியாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் காக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை காத்தார், நம்முடைய பிரயாணத்தை காத்தார். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும். 3வது கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். அழைக்கப்பட்டவர்கள். உங்களையும் என்னையும் அழைத்தது பரலோக அரசாங்கம், ஹை காலிங். ஆண்டவர் நம்மளை ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமான உங்களை என்னை அழைத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்ட ஒன்றுக்கு உதவாத உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைத்திருக்கிறார். அப்படி அழைப்பு மாறாதது. அதனால 3 காரியம் இதில். இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன், அது ஒரு பாயிண்ட் தியானிச்சிட்டோம். அடுத்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 2வது காக்கப்பட்டவர்கள், 3வது தற்செயலா இந்த சபைக்கு நீங்கள் வரவில்லை. யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ரேச்சல் சிஸ்டர் பக்கத்தில் ஒரு பாப்பா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் தற்செயலாக வரலாமா? கர்த்தர் தான் உங்களை அழைச்சிருக்காரு. ரேச்சல் வேணா உங்களை கூட்டுட்டு வந்திருக்கலாம், இடம் தெரியாதுன்னு. புரியுதாப்பா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களை அழைச்சிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தது யார்? உங்களை போல் வாலிப பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் வந்துடுறாங்களா? ரேச்சல் சிஸ்டர் கூப்பிட்ற அத்தனை பேரும் வந்துடுறாங்களா? முகாமுக்கு எத்தனை பேரை கூப்பிட்டாங்க? அத்தனை பேரும் வந்துட்டாங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அடுத்த குரு, அதில் உண்மை உள்ளவர்கள். அப்போ
கர்த்தர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த இரத்த சிந்தி சம்பாதித்த சபையில உங்களை எண்ணி ஒரு அங்கத்தினராய் மெம்பராய் மாற்றி இருப்பது கர்த்தர். ஆண்டவர் அழைத்து இந்த சபையில நம்மளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதான் ஆமா, இடி முழக்க அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை என்னை அழைத்தது எம்எல்ஏ அழைக்கல, எம்பி அழைக்கல, அமெரிக்க ஜனாதிபதி அழைக்கல, நம்முடைய பாரத பிரதம மந்திரி மோடிஜி அழைக்கல, நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அழைக்கல. நம்ம அழைச்சது யாரு? நான் சொன்ன இவர்களை பார்க்கலும் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். நீங்களும் நானும் வேலைக்காரி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர். அவருடைய வேலையை செய்ய உங்களையும் என்னையும். இப்போ பாஸ்டர் நானா என்னுடைய வேலையை நான் செய்யணும். சபையை நல்லா ஜெபிக்கணும், கண்காணிக்கணும், போய் ஜெபம் பண்ணணும், சபைக்காரியான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும். இது என்னுடைய வேலை. அது மாதிரி விசுவாசிகள் நீங்களும் ஊழியக்காரர், ராஜாக்களாய் ஆசாரியராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு வேலையில் நீங்கள் உண்மை உத்தமாக இருக்கும்போது அந்த வேலைக்கான கூலியை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். எஜமான நம்ம கனம் பண்ணணும். அவர் தான் நமக்கு பாஸ், அவர் தான் எஜமான். அப்பா தான், நம்ம பிள்ளை தான், மாற்று கருத்து இல்லை. அது ஒன்று. அவர் மூத்த சகோதரர், அவர் அண்ணன் தான், நம்ம சகோதர சகோதரி தான். அதெல்லாம் ஒரு உறவு. அவர் மேய்ப்பன், நம்ம ஆடுகள். அதே நேரத்தில் அவர் எஜமான், நம் வேலையார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அப்படியே எழுந்து நிற்கலாமா? முடிச்ச அந்த பாட்டை போட்டப்பா எஜமான தம்பிகிட்ட சொல்லலை, எஜமானன்னு ஒரு அடி பாடி ஒப்பு கொடுத்து காணிக்கைக்கு போகலாம். அப்புறம் நம்ம சாட்சியை கேட்கலாம். எஜமானே, என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். ஒரு 2 அடியை பாடிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணி சபை ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் காணிக்கைக்கு போகலாம். இது ஒப்பு கொடுக்குற நேரம். எச்சம்மானே, என் இயேசு ராஜன். தெரிஞ்ச பாடல் தானே, ஸ்கிரீன் கூட பார்க்க வேண்டாம், என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. உயிர் வாழும் நாட்கள்லாம் ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. என் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. முடிந்த 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. மீண்டும் 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்படியே கண்களை மூடலாமா? நம்மத்திலே சமயப்படுத்த அகிலா சிஸ்டர் நல்லா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தியத்தை உயர்த்தி இந்த 1ஆம் வசனத்தில் 4 காரியத்தை தியானித்தோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். யூதா மாத்திரம் அல்ல, நம்மளும் ஒரு வேலைக்காரன். டுலோஸ், அடிமை, பசுத்தத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஊழியக்காரன் எச்சமான கனம் பண்ணணும். அதுல 2 குறிப்பை தான் தியானிச்சோம். அடுத்து, பிதாவினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே நம்ம காக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே அழைக்கப்பட்டவர்கள். இந்த 4 காரியத்தை தான் டோட்டலா தியானிச்சோம். சிஸ்டர் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவர் எல்லாரும் கண்களை மூடி, நாங்களும் ஒரு வேலைக்காரன், எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர். நாங்க நினைத்தோம் பாஸ்டருக்கு தான் எல்லா வேலையும். இல்ல இல்ல, எங்களுக்கும் வேலைகள் உண்டு சபையில்.
நாங்கள் வேலை செய்வோம். உமக்கு ஊழியம் செய்வது பாக்கியம். நாங்கள் உம்முடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். உமக்கு நாங்கள் பரிசுத்தத்துக்கு அடிமை. ஆண்டவரே, நாங்கள் எஜமான். நாங்கள் ஊழியக்காரனா இருப்பதனால் நீ எஜமான். உம்மை கனம் பண்றோம். எங்களை நீர் கனப்படுத்துவே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் யூதா 1வது வசனம். கண்களை மூடலாமா சிஸ்டர் ஜாமன்?